அதுக்கப்புறம் தான் அந்த விஜய் கம்பெனில வர மாதிரி நான் என்னத்தை கண்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிஃபோர் மேரேஜ் வந்து ஹேருக்கு வந்து நான் வீக்லி 2 பேக்லாம் போட்டு ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். வந்து நம்ம வந்து பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நம்ம ஹேர் பேக் போட்டு முடிச்சாச்சு, ஹேர் வாஷும் பண்ணி முடிச்சாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீ யூடியூப் சேனல். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து வரும். பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, என்னோடய ஓல்டு ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எனக்கு லாங் ஹேர் இருக்கும். ஆனால் ரீசெண்டான ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேராக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஹேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. வீடியோவில் வந்து ஹேருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தோம். ஸோ மொட்டை அடிக்கும்போது அவங்க தியாவோட அப்பாவும் வந்து ஒரு மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. ஸோ 2 மொட்டையும் அடிக்கக்கூடாதுன்ற காரணம் ஒன்று. இன்னொன்று வந்து நானும் வேண்டியிருந்தேன், பூமுடி கொடுக்குறேன் அவளுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கும் போது அப்படின்னு சொல்லி நானும் பூமுடி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அவங்க அப்பாவும் மொட்டை போடுறாங்க. ஸோ 3 மொட்டை, அதாவது பூமுடி வந்து மொட்டை சேரும். ஸோ பூமுடி வந்து கொடுக்கலாம் முடிவு பண்ணி பாப்பாவுக்கும் மொட்டை போட்டாச்சு, அவங்க அப்பாவுக்கும் மொட்டை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சரின்னு சொல்லிட்டு பூமுடி கொடுக்கறதுக்காக போய் உட்காந்துருக்கேன். நம்ம பார்க்க முடியாதுல்ல எவ்வளோ முடி கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அப்பா அம்மாலாம் இருந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணுங்கள், கீழே தள்ளி கட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தாக பிடிச்சிருக்கீங்க, கீழே தள்ளி கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் முடி வெட்டுறவர் வந்து கண்டுக்கவே இல்லை கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் சரி எப்படியும் கீழே தள்ளி தான் கட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இருந்தா கட் பண்ண விஜய் கம்பெனியில் வர மாதிரி நான் என்னத்தை கண்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தா என் ஹேரில் பாதிக்கு பாதி வந்து அவர் கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு இங்கே எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருக்காங்க, கட் பண்ணாதீங்கன்னு. வேகமாக கட் பண்ணி அவ்வளோதான் பேக் பண்ணி அவர் பேக்கில் எடுத்துட்டு போட்டு அவ்வளோதான். அவர் கொண்டு போகிறதுக்கு அவர் அந்த ஹேரை வந்து சேல் பண்ணுறதுக்காக எடுத்து இது பண்ணாரா என்னன்னு தெரியல. பேக்கில் போட்டு கவர் பண்ணியாச்சு. இனி வெட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால இதனால தான் வந்து என் ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட் ஆனதே. சரி நம்மளும் சாமிக்காக பூமுடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது, அதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு நானும் சரி விட்டுட்டேன். சரி வளரும்னு பார்த்து நானும் நினச்சேன். ஆனால் ஹேரும் அதுக்கப்புறம் வந்து வளர்ந்த மாதிரியே தெரியல. என்ன அப்படின்னா நான் வந்து ஹேரை வந்து கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனாலே வந்து பாதி ஹேர் வந்து வளர்ந்த மாதிரியே இல்லை. ஸோ இனியாவது வந்து நம்ம ஹேரை வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து ஹேருக்கு வந்து நான் வீக்லி 2 பேக்லாம் போட்டு ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து இந்த ஹேரை எப்படியாவது நம்ம எல்லாரும் இப்போ ஊருக்கு வந்திருக்கும் போது எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன உன் ஹேர் இன்னும் வளரலையான்னு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஹேரை வந்து நம்ம திரும்பவும் வளர்த்து காட்டுறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஹேருக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பேக் போட்டோமோ அதே மாதிரி மறுபடியும் வந்து வீக்லி வந்து 2 பேக் போட்டு நம்ம ஹேரை வந்து வளர்த்து காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பேக் போடுறேன், எப்படின்னு வந்து நம்ம ஹேரை க்ரோத் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்களும் வந்து இந்த ஜேர்னியில் வந்து என் கூட சேர்ந்து பாருங்கள். ஸோ வீக்லி 2 பேக் வந்து உங்களுக்கு நான் போடுற பேக் வந்து உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பேக் போடலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து என்ன பேக் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது பழைய ரைஸ் இருக்குல்ல, ஸோ நைட்டு சோக் பண்ணி வச்சு அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆலிவர் ஸோ கத்தாழை கொஞ்சம் எடுத்துட்டு, ஸோ இதை வந்து நம்ம மொத்தமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் எல்லாமே வந்து அவ்வளோ நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். ரெடி பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம வந்து பேக்கை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக வந்து இதில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது தான். இந்த பேக்கை வந்து நம்ம வந்து ஹேரில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்றைக்குமே பேக்கை வந்து ஃபஸ்ட்டு இந்த வகுடு இருக்குல்ல, இங்கே தான் வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணிட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கேப் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஹேர் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணும்போது வீட்டுக்கு வெளியே இருந்து அப்ளை பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து ஃபுல்லாக இது வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் அப்படி எடுத்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். தண்ணி வந்து நம்ம ஹேருக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். என்னம்மா தியாவுக்கு அப்ளை பண்ணலாமா? குழந்தைங்களுக்குலாம் வந்து அப்ளை பண்ணால் ரொம்ப குளிர்ச்சி. 5 மினிட்ஸில் வந்து எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ற அம்மா? ஒரு கொண்டை போட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ். ஸோ இதே மாதிரி வந்து இந்த பேக் வந்து ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நம்ம ஹேர் பேக் போட்டு முடிச்சாச்சு, ஹேர் வாஷும் பண்ணி முடிச்சாச்சு. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து வாரத்தில் 2 நாள் நம்ம கண்டிப்பாக பேக் போடுறோம், ஹேரை வந்து க்ரோத் பண்ணி காட்டுறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென் பை பாய். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம வீடியோவை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள். டாடா பாய். சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற அடுத்தடுத்து நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க வேண்டியிருந்தேன். ஏமா பெருக்கு மேலே எங்கே கொண்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நெக்ஸ்ட் ஐயோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நானும் வேண்டியிருந்தேன். ஸோ அடுத்த ரீசன் இது ஒன்று. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம எப்படி போட்டோ போஸ்ட் பண்ணுப்பா, இப்படி அழகா சிரிப்பா, அம்மா எப்படி கத்துவா, அப்பா கத்த மாட்டாங்களா, கிளி எப்படி கத்தா, கிளி எப்படி கத்தா